தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. எனக்கு கீழ்ப்படியும் உன்னை நான் எத்தீங்கும் அணுகாமல் பாதுகாத்து என் சமாதானத்தால் நிரப்பி ஆசீர்வதிப்பேன். பிரசங்கி 8:5. கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைய பொல்லாத உலகத்தில் எவ்வித முன்னறிவிப்புமின்றி திடீரென தோன்றும் தடைகள், கொடிய நோய்கள் போன்றவை உங்களின் குடும்பத்தின் எதிர்காலத்தை நிர்மூலமாக்கி விடுமோ என எண்ணி கவலையடைகிறீர்களா? இனிமேல் கலங்க வேண்டாம். கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான் என்னும் இந்த பொன்னான வாக்குத்தத்தம் கலங்கிய உங்கள் நெஞ்சத்திற்கு பேராறுதலை வழங்குகிறது. கர்த்தர் அருளிய கட்டளைகளுக்கு நேர்மையுடன் முழுமையாக கீழ்ப்படிந்து நடக்கும்போது எப்பேற்பட்ட மோசமான ஆபத்துகளிலிருந்தும் அவர் நம்மை பத்திரமாக பாதுகாப்பார். அன்று பெருவெள்ளம் வந்த போதும் நோவா தேவன் சொன்னபடியே பேழையை கட்டி அவனும் அவன் குடும்பத்தாரும் பேரழிவிலிருந்து தப்பிய வரலாற்று சம்பவம் இதற்கான சான்றாகும். ஆகையால் வீணான சஞ்சலங்களை அகற்றிவிட்டு இன்று முதல் சர்வ வல்லவரின் செம்மையான பாதையில் நான் தொடர்ந்து நடப்பேன் என்பதாக முழங்காலில் நின்று அறிக்கை செய்யுங்கள். எவ்வித நாசமோசங்களும் இனி ஒருபோதும் உங்களை அண்டாது. அப்போது நிலையான தேவ சமாதானம் எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருந்து மகிழ பண்ணும். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன்னத அரணே, உமக்கு கீழ்ப்படியும் என்னை எத்தீங்கும் அணுகாமல் பாதுகாத்து சமாதானத்தால் நிரப்பி ஆசீர்வதியும். இன்று பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.